இன்றைக்கி வந்து நம்ம ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் வந்து தேர்ட் யூனிட் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அந்த லெசன் தான் படிக்க போகிறோம். ஓகேவா? சீக்ரெட்னா என்னது? ரகசியம். சக்ஸஸ்னா வெற்றி. ஓகே, அந்த வெற்றி அடைகிறதுக்கு வந்து ஒரு ரகசியம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் வெற்றி அடையலாம் எல்லா விஷயத்துலையும். அதை தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஐ வில் நெவர் கிவ் அப் அன்டில் ஐ பேஸ்கட் த பால் அப்படின்னா ஐ வில் நெவர் கிவ் அப், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எது வரைக்கும்னா நான் அந்த பேஸ்கட் பாலில் வந்து பால் போடுற வரைக்கும் அதிலேருந்து நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வில் யூ, நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ நம்ம கிரவுண்டில் போய் பேஸ்கெட் பால் விளாட்றோன்னு வச்சுக்க, அந்த கோலில் விழுகிற வரைக்கும் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு தடவை அதில் போட முடியும். ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. த ஸ்ட்ரகிளிங் ஸ்டார். ஸ்ட்ரகிளிங்னா என்னது? போராட்டம். போராட்டம். ஸ்டார்னா வந்து நட்சத்திரம். ஓகேவா? அதாவது எப்படின்னா ஒரு இதில் வந்து நம்ம ஸ்டார் ஆகணும் அப்படின்னா அதில் ரொம்ப போராட்டம் பண்ணி முயற்சி பண்ணி அதில் வெற்றி அடைந்தால் தான் நம்மளும் ஒரு ஸ்டார் ஆக முடியும். ஓகேவா? அதான் சொல்ல வராங்க. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்கான் அண்ட் ஹிஸ் ஃபாதர் ஆர் ரீடிங் த நியூஸ் பேப்பர். த ஃபேவரேட் பார்ட் ஆஃப் ஹிஸ் மார்னிங் ஹி ஹெட்ஸ் அப், brushes his teeth, drinks his milk and sits with his father to read the news every day. அதாவது ஃபர்கான் வந்து ஒரு பையன் உன்னைய மாதிரி ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். ஓகேவா? அவங்க அப்பாவும் டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரீடிங் த நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. அதில் எது முக்கியமாக வந்து நியூஸ் பேப்பரில் நிறையாவது இருக்கும்ல, அதில் வந்து எது ஃபேவரேட் பார்ட்டு ரொம்ப ஃபேவரேட்டானது அதுதான் அவங்க படிப்பாங்க. சரியா? அவன் ஃபர்கான் வந்து என்ன பண்ணுறான், எந்திரிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிடுறான். அடுத்து வந்து மில்க்கு குடிச்சிட்டு அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து அந்த நியூஸ் பேப்பர் டெய்லி படிப்பான். அதுதான் அவங்க 2 பேரோட காலையில் வேலை. ஓகேவா? ஃபர்கான் வந்து அப்பா வாட் இஸ் திஸ் யங் லீடர்ஸ் அவார்டு அப்படின்னு கேட்குறான். ஃபர்கான் இருக்கான்ல, அவங்க அப்பாட்ட அந்த பேப்பரில் வந்து இருக்குது யங் லீடர்ஸ் அவார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அந்த தலைப்பில் இருக்குது. அப்போ அதை பார்த்து ஃபர்கான் என்ன சொல்கிறான், அப்பா யங் லீடர்ஸ் அவார்டுனா என்னது அப்படின்னு கேட்குறான். உடனே ஃபாதர் சொல்கிறார், இட் இஸ் யங் லீடர்ஸ் அவார்டு. யங் லீடர்ஸ் அவார்ட்னா இளமையாக இருக்கிறாங்களா, இளைய வயது உடையவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் யங் லீடர்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன பையனுக்கா? ஆமாம், யங்காக இருக்கிறவங்களுக்கு, பெரியவங்களுக்கு இல்லை. இட் இஸ் கிவன் டு ஒன்லி 17 people ஃப்ரம் அரௌண்ட் த வேர்ல்ட் எவ்ரி இயர். அது யங் லீடர்ஸ் அவார்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி 17 people தான். ஓகேவா? வேர்ல்டு ஃபுல்லாகவுமே 17 people. இந்தியா ஃபுல்லாக இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக. ஓகேவா? ஃபுல் வேர்ல்டுக்குமே 17 people தான் கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷத்தையும். ஓகே, இட் ரெகக்னைசஸ் த எஃபர்ட் தே ஹேவ் டேக்கன் டு மேக் த வேர்ல்ட் எ பெட்டர் பிளேஸ். இது எதுக்கு கொடுப்பாங்கன்னா, இந்த வேர்ல்டு இருக்குல்ல அதை வந்து அவங்க வந்து பெட்டர் பிளேஸாக மாற்ற முயற்சி பண்ணுறவங்களுக்கு, மாற்றினவங்களுக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே உடனே ஃபர்கான்னா வாவ் ஒன்லி 17 அப்படின்றான். ஒன்லி 17 பேர் தான் இருக்காங்களா? அப்போ நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து 500 crores people இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் ஒன்லி 17 people தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறான். ஐ ஆம் ஸோ ப்ரவுட் தட் அன் இந்தியன் ஹேஸ் காட் திஸ் அவார்டு. அவன் ஃபர்கான் என்ன சொன்னான், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நம்ம இந்திய நாட்டிலேருந்து ஒருத்தவங்க வாங்குறாங்களா அப்படின்ட்டு அவன் ஆச்சரியப்பட்டு கேட்குறான். ஃபாதர் வந்து சொல்கிறாரு, டூ யூ நோ ஒய் ஹீ காட் இட் அப்படின்றாரு. டூ யூ நோனா என்னது? தெரியுமா? உனக்கு தெரியுமா ஏன் அவன் வந்து அந்த யங் லீடர்ஸ் அவார்டு வாங்குறாங்க அப்படின்னு தெரியுமான்னு கேட்குறாரு. உடனே ஃபர்கான் என்ன சொல்கிறான், நோ இல்லை, கேன் யூ ப்ளீஸ் டெல்மின்னு என்னது? எனக்கு அதை பற்றி சொல்கிறீங்களா? அவனுக்கு தெரியாதுல்ல, அதனால அவங்க அப்பா கேன் யூ ப்ளீஸ் டெல்மி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபாதர் வந்து சொல்கிறார், ஐ ஆம் ஹாப்பி தட் யூ ஆஸ்க்டு. ஓ, நீ உண்மையாகவே கேட்குறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நாட் ஒன்லி பி ப்ரவுட் வென் வி சி ஆர் ஹியர் சச் நியூஸ் வி சுட் ஆல்சோ அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து ப்ரௌடு மட்டும் பெருமை மட்டும் படக்கூடாது. அடுத்தவங்க பண்ணுறாங்கன்னா அதை நம்மளும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும்.
இப்போ வந்து அவார்டு வந்து இன்னொருத்தவங்க தானே வாங்க போகிறாங்க. இப்போ வந்து ஃபர்கான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறான். அவன் அதில் ப்ரௌடு மட்டும் பண்ணால் போதுமா? அவனும் அந்த அவார்டு வாங்கணும்ல. இப்போ நீ இந்த இதை படிக்கிறேன்னா நீயும் ஒரு அவார்டு இந்த மாதிரி வாங்கணும்ல. அதுக்கு தான் இந்த இது சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம ப்ரௌட் மட்டும் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு போகக்கூடாது. அதே மாதிரி நம்மளும் வேறு வேறு விஷயங்கள் பண்ணுறதுல வந்து முயற்சி செய்யணும்னு அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. அவங்க அப்பா லேர்ன் ஃப்ரம் இட். அவங்க என்ன பண்ணாங்களோ அதுலேருந்து கற்றுக்கங்க. அப்போ வந்து ஐ ரிமெம்பர் தீஸ். உடனே வந்து என்ன சொல்கிறான்? ஐ ரிமெம்பர் தீஸ், நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பாட்ட. ஃபாதர் வந்து உடனே சொல்கிற வெரி குட் ஃபர்கான் அப்படின்றாரு. ரொம்ப வெரி குட் அப்படின்றாரு. ஓகேவா? யாரை பற்றி சொல்ல போகிறாங்கன்னா இப்போ ஃபாதர் சொல்கிறார், கார்த்திக் இஸ் எ டெக்னாலஜிஸ்ட் ஹூ ஹேஸ் நாட் லெட் ஹிஸ் டிசபிலிட்டி ஸ்டாப் ஹிம் ஃப்ரம் லேர்னிங். அதாவது இந்த அவார்டு வந்து கார்த்திக்குன்ற ஒரு பையன் தான் வாங்க போகிறான் நம்ம இந்திய நாட்டில். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, டிசபிலிட்டிஸ்னால் என்னன்னு தெரியுமா? டிசபிலிட்டிஸ்னால் இப்போ அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே டிசபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்ப்போம். அவங்க வளரும் போதே கால் இருக்காது, கால் இருக்காதுல்ல, கையெல்லாம் இருக்கும். அதாவது வந்து கண்ணு ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது, டெஃப்பாக இருப்பாங்க. காது தெரியாது, டெஃப்பாக இருப்பாங்க. பிளைண்டாக இருப்பாங்கன்னா கண்ணு அவங்களுக்கு வந்து பிறந்ததுலேருந்தே தெரியாது. அதேமாரி ஒரு சிலவங்க வந்து கை கால்லாம் ஒரு இதாக இருக்கும், பார்த்துருக்கியா? நடக்க முடியாமல் இருப்பாங்களா, அவங்க தான் டிசபிலிட்டிஸ். ஓகேவா? அவங்க நாட் ஒன்லி தட். அப்போ அவங்க வந்து லேர்னிங்லேருந்து படிக்கிறதுலேருந்து நம்மளால் முடியலை. இப்போ கண்ணு தெரியாதவங்களாம் படிக்காமல் இருப்பாங்களே, எப்படி படிப்பாங்க? இப்போ நமக்கு எல்லாமே தெரிகிறதுனால நம்ம படிக்கிறோம். இப்போ இதே வந்து அந்த டிசபிலிட்டியாக இருக்கிறவங்க வந்து படிக்க முடியாது. அதுக்காக வந்து அந்த கார்த்திக் வந்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். ஓகேவா? நாட் ஓன்லி தட் ஹி ஹேஸ் எம்பவர்டு அதர் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல் ஐடி இன்ஜினியர்ஸ். அதாவது வந்து அவன் வந்து படிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஐடி இன்ஜினியர்ஸ் ஆகிற வரைக்குமே வந்து அவன் உதவி பண்ணியிருக்கான். உடனே ஃபர்கான் கேட்குறான் அவங்க அப்பாட்ட, வாட் டிசபிலிட்டி அப்படின்னு, என்ன அவங்களுக்கு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னு. கார்த்திக் இஸ் அ பிளைண்டு. அவங்களுக்கு என்னது? கார்த்திக் வந்து கண்ணு தெரியாது. லெட் மீ டெல் யூ த ஸ்டோரி ஆஃப் ஹீஸ் சைல்ட்ஹுட். உனக்கு வந்து நான் வந்து அந்த சைல்ட்ஹுட் கார்த்திக்கோட குழந்தை பருவத்தை வந்து நான் சொல்லவா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓகேவா விஜய்? கார்த்திக் ஸ்டடிட் இன் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இன் நியூ டெல்லி. அதாவது கார்த்திக் எங்கே படிக்கிறாப்புலனா டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. எங்கே இருக்குது? எந்த ஊரில் இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. ஹீ வாஸ் அ ஸ்மார்ட் அண்ட் பிரைட் ஸ்டூடெண்ட். அவன் வந்து என்னது? அவன் ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட், நல்ல பிரைட்டான ஸ்டூடெண்ட்டும் தான். பிரைட்டான ஸ்டூடெண்ட்லாம் வந்து பிரைட்டான ஸ்டூடெண்ட்னா என்னென்னா, இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்திருக்கியா? இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்க மைண்ட்லேயே ஏறாது, வேறு டிம்மாக இருப்பாங்க தெரியுமா? ஒன்றுக்கு 10 தடவை சொல்லணும், அப்போ தான் அவங்களுக்கு புரியும். பிரைட்டான ஸ்டூடெண்ட்னா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கிளாஸை கவனிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தடவை மிஸ்ஸு லெசன் எடுக்கிறாங்கள, ஒரு தடவை அவங்க சொன்னாலே ஒரே தடவையே அவங்க கவனிச்சிருவாங்க. ஓகேவா? அதுதான் பிரைட்டான ஸ்டூடெண்ட். ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீ என்ன பண்ணால் 10 தடவை அடித்து சொல்லி கொடுக்கணும். அப்படி இருந்தாலும் அவங்க வந்து அந்த கான்சன்ட்ரேஷனே பண்ணவே மாட்டாங்க. அவங்க தான் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட். ஓகேவா? கார்த்திக் டிட் வெல் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் பட் ஹீ லைக்டு சயின்ஸ் த மோஸ்ட். கார்த்திக் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா தான் படிப்பான். ஓகேவா? ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து சயின்ஸு. ஓகேவா? சயின்ஸ் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. எவ்ரி திங் வாஸ் குட் ஃபார் கார்த்திக் டில் ஹிஸ் 10th ஸ்டாண்டர்ட். அதாவது எல்லாமே அவன் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சரியா? ஏன் அவன் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவன் பிளைண்டு தான், ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அவன் நல்லா தான் படிக்கிறான். சரியா? ஆஃப்டர் ஸ்கோரிங் ஃபுல் மார்க்ஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம். அவன் 10th ஸ்டாண்டர்டில் வந்து என்ன பப்ளிக் எக்ஸாம் தானே நடக்கும். அப்போ வந்து அவன் ஃபுல் மார்க் நல்ல மார்க் எடுத்துடுறான். கார்த்திக் வாண்டட் டு ஸ்டடி சயின்ஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட் அண்டு 12th ஸ்டாண்டர்டு. இப்போ வந்து கார்த்திக் வந்து 10th வந்து ஃபுல் மார்க் எடுத்துட்டான். சரியா? அவனுக்கு வந்து சயின்ஸ் ரொம்ப பிடிக்குமா, அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து 10th வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறீங்களா? இப்போ 11th 12th என்ன வரும்னா பயோமேக்ஸ்னு வரும். அதில் வந்து சயின்ஸும் மேக்ஸும் படிப்பீங்க. ஓகேவா? அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பீங்க. அடுத்து வந்து காமர்ஸுன்னு இருக்கும்.
இப்படி வந்து உனக்கு பிடிச்ச சப்ஜெக்டை வந்து நீ 11th 12th எடுத்துக்கலாம். இப்போ 10th வரைக்கும் ஒரு மாதிரி படிப்பீங்க, 11th 12th வேறு மாதிரி தனித்தனி சப்ஜெக்டாக படிப்பீங்க. ஓகேவா? இப்போ அதை தான் வந்து அவன் நல்லா வந்து படிச்சிருக்கான். ஆனால் அவனுக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அவன் 11th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கலாம்னு அவனுக்கு ஆசையாக இருக்குது. சரியா? ஃபர்கான், ஐ ஆம் ஷுவர் ஹீ காட் இட், ஹீ காட் ஃபுல் மார்க்ஸ் இன் 10th எக்ஸாம். உடனே ஃபர்கான் அவங்க அப்பாடப்பா அவன் வந்து அவனுக்கு கிடச்சிரும் எப்படின்னாலும், அவன் தான் 10th ஃபுல் மார்க் எடுத்துட்டான்ல, ஃபுல் மார்க் எடுத்தால் கிடச்சிரும்ல அப்படின்னு சொல்கிறான். ஃபாதர் வந்து நோ இல்லை அப்படின்றார். ஆக்சுவலி த கவர்மெண்ட் ரூல் இன் டெல்லி டிட் நாட் அலோவ் பிளைண்ட் சில்ட்ரன் டு ஸ்டடி சயின்ஸ் ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட். அதாவது டெல்லி கவர்மெண்ட்டில் இருக்குது பார்த்தியா, நம்ம என்ன கவர்மெண்ட்டு, நம்ம எங்கே, நம்ம நாட்டு பேர் என்னது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். ஓகேவா? டெல்லி கவர்மெண்ட்டில் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் சயின்ஸ் 10th அப்புறம் வந்து அவனை சயின்ஸு படிக்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. ஓகேவா? அப்படின்னு ரூல்ஸ் இருக்காங்க. ஃபர்கான் சொல்கிறான், ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ஃபேர். ஓ, இது நல்லது இல்லையே, இது நாட் ஃபேர் அப்படின்றான். எவ்ரி ஒன் சுட் பி ஏபிள் டு ஸ்டடி வாட் தே லைக். அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொரு ஆளுமே அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவங்க படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஃபாதரும் அதான் திஸ் இஸ் வாட் கார்த்திக் ஆல்சோ ஃபெல்ட். அப்போ அது கார்த்திக் வந்து பிளைண்டு அந்த பையன் இருக்கிறான்ல, அவனும் அதுக்கு தான் சொல்கிறான், ஆமாம் நம்ம படிக்கிறோம், படித்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீ லவ்டு சயின்ஸ் அண்ட் ஹீ வாண்டட் டு ஸ்டடி தட். அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு சயின்ஸ் ரொம்ப லவ் பண்ணுறான், அவன் வந்து அந்த சயின்ஸை படிக்கணும்னு ஆசைப்பட்றான். ஹீ ரெஃப்யூஸ்டு டு லெட் ஹிஸ் டிசபிலிட்டி கம் இன் த வே. ஆனால் அவனோட டிசபிலிட்டினால அவன் வந்து தடுக்கப்படுறான். ரெஃப்யூஸ்னு என்ன பண்ணுறது, தடுக்கிறாங்க. கவர்மெண்ட்டே அப்படி பண்ணியிருக்கு. ஹீ சேலஞ்சு த கவர்மெண்ட் அண்ட் ஹெல்டு கேம்பைன்ஸ் டு கெட் பெர்மிஷன். அவன் அப்புறம் என்ன பண்ணுறான்னா கவர்மெண்ட்டுக்கு சேலஞ்ச் பண்ணி பெர்மிஷன் வாங்குகிறான். ஓகேவா? ஃபைனலி ஆஃப்டர் 9 months ஹீ காட் பெர்மிஷன் டு ஸ்டடி சயின்ஸ். பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு 9 மாதத்துக்கு அப்புறம் அவன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? பிளைண்டு வந்து அவன் கார்த்திக் கொடுக்குறாங்க. நாட் ஒன்லி தட், அது மட்டும் இல்லை, ஹீ மேட் ஷுவர் தட் ஆல் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் பெர்மிஷன் டு ஸ்டடி சயின்ஸ் இஃப் தே வாண்ட். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், கவர்மெண்ட்டை பேசியிருக்காங்களா, கேம்பெயின் அமைச்சு சபை அமைச்சு அவனுக்கு மட்டும் இல்லை, அவனை மாதிரி பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களுமே சயின்ஸு விருப்பப்பட்டு படித்தா அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து அவன் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டான். உடனே ஃபர்கான், வாவ் 9 months இட் இஸ் ஸோ லாங். 9 months போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க வாங்கினாங்களா அப்படின்ட்டு கேட்குறான். சேஞ்ச் டேக்ஸ் டைம் ஃபர்கான். அப்படின்னா ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கு உடனே நடக்காது ஃபர்கான் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் காலம் வந்து ஆகும், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும், பொறுமையாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. வி ஷுட் ஒர்க் ஹார்ட் அண்ட் பி பேஷண்ட் இஃப் வி வாண்ட் டு see change happen around us, like Karthik who was the first blind student in India to study science. அப்போ அதான் சொல்கிறாங்க, நம்ம வந்து பொறுமையாகவும் ஹார்ட் ஒர்க்கு பண்ணோம்னா கார்த்திக் மாதிரி நம்மளும் இந்த மாதிரி முயற்சி பண்ணால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட இன்றைக்கி வந்து இந்த பேராகிராஃப் முடிச்சிடும். நாளைக்கு வந்து நம்ம மீத இருக்கிறத படிப்போம். ஓகேவா? பார்ட் 2 படிப்போம். ஓகேவா? ஓகே.